ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி வெளியூர் போணும். ஒரு டைமாச்சும் லைஃப்ல ஒரு டைமாச்சும் ஃப்ளைட்ல போயணும்னு ஆசை இருக்கும். இப்ப ஃப்ளைட்ல போம்போது எப்படி புக் பண்றது? நம்ம எப்படி கூட்டிட்டு போறது? எப்படி யார் கூட போறது? எப்படி போறது? என்ன பண்றது? எல்லாம் தெரியுமான்னு நமக்கு தெரியாது. அதனாலேயே நம்ம பயப்படுவோம். இருந்தாலும் நமக்கு லைஃப்ல ஒரு டைமாச்சும் ஃப்ளைட்ல பறக்கணும். பறந்து இந்த உலகத்த பார்க்கணும்னு நமக்கு ஆசை இருக்கும். அப்படி ஆசைப்படுறவங்க எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம்? எப்படி போறது? அது செக் இன் பண்றது எப்படி? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை? அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தர போறேன். அதனால இந்த வீடியோவ மறக்காம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புதுசா வரீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனல பாருங்க. ஓகேங்களா? சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு வெப்சைட்ல நம்ம லாகின் பண்ணணும். அந்த வெப்சைட் பேர் என்னன்னா மேக் மை ட்ரிப். மேக் மை ட்ரிப் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா, மேக் மை ட்ரிப் வெப்சைட் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் மேக் மை ட்ரிப்போட அஃபிஷியல் வெப்சைட். இதுதான் அந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். ஓகேங்களா? இப்ப போனீங்கன்னா, உங்க இங்க கீழ ப்ரொஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? உங்க ப்ரொஃபைல்ல ஏற்கனவே நான் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லன்னா, நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. நீங்க சைன் இன் குடுத்து உங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் மேக் மை ட்ரிப். ஓகேங்களா? இப்ப எனக்கு ஏற்கனவே அக்கவுண்ட் இருக்கனால, நான் அக்கவுண்ட் ஏற்கனவே இருக்கனால, அந்த அக்கவுண்டே என்னோட லாகின்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அக்கவுண்ட் வேணாலும் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி தான். பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஏற்கனவே ரெட் பஸ் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பேன். அது மாரி ஐஆர்சிடில புக் பண்ணும்போது சொல்லிக் குடுத்துருப்பேன். அது மாரி தான். நீங்க சும்மா போறீங்க. உங்க பேர் என்னன்னு கேட்கும். உங்க பேரு, ஊரு, வயசு என்னன்னு கேட்கும். உங்க ஜிமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கேட்கும். ஜிமெயில் ஐடிக்கு ஒரு லாகின் பாஸ்வேர்டு கேட்கும். மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அத என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது சும்மா பேசிக்கானது தான் கேட்கும். இத குடுத்துட்டு உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் ஓப்பன் ஆகும். இந்த ஹாய் பிரகாஷ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்போ உங்க மை ப்ரொஃபைல்னு ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே குடுத்து வச்சுக்கலாம். நீங்க எந்த கண்ட்ரி, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவை, நீங்க என்னென்ன பண்ண போறீங்க, இது எல்லாமே இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் இது பண்ணணும்னா, உங்க பர்த் ரேட்டு, ஜெண்டரு, கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா, உங்க அட்ரஸ் அதெல்லாம் நீங்க குடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். இப்ப டிராவலர்ஸ் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா, நீங்க ஒவ்வொரு டைம் குடுக்கும்போதும், அந்த டிராவலரோட மொபைல் நம்பரு, மொபைல் அவங்களோட ஐடி, ஆதார் கார்டு அதெல்லாம் குடுத்துட்டு இருக்க தேவையில்ல. அது மாரி நீங்க லாகின் ஆட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அது சேவ்ல இருக்கும். நீங்க குடுக்கும்போது ஈஸியா குடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் உங்க ப்ரொஃபைல்ல இருக்கும். சரிங்களா? இத நீங்க குடுத்து வச்சுக்கங்க. எடிட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேவா? எடிட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இப்போ டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்னா, இந்த ஃப்ளைட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃப்ளைட்ஸ முதல்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி, இங்க ஒன் வேன்னு இருக்கு. ஒன் வே என்னன்னா, இங்கருந்து போறீங்க, அங்க இறங்குறீங்க. அது மட்டும் தான் ஒன் வே. ஓகேங்களா? அங்க இறங்கிட்டு ரிட்டர்ன் வர்றது, அது நீங்க வேற வழியில கூட வந்துக்கலாம். இல்ல அங்கேயே ஸ்டே பண்றீங்களோ, அது உங்க இஷ்டம். இப்ப இதே இங்க 2 வே ரவுண்ட் ட்ரிப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ரவுண்ட் ட்ரிப்னா, இங்கருந்து போறீங்க, ஒரு 1 டே இருக்கீங்க, மறுபடியும் அங்கருந்து ரிட்டர்ன் வரீங்க. அப்பம்போது அப் அண்ட் டவுன் 2 டிக்கெட்டும் புக் பண்றது. ஓகேங்களா? அதுக்கு. மல்டி சிட்டின்னா என்னன்னா, இங்கருந்து போறீங்க, இங்க இறங்குறீங்க, மறுபடியும் அங்கருந்து மறுபடியும் இன்னொரு நாட்டுக்கு போறீங்க, அங்க இறங்குறீங்க, இன்னொரு நாட்டுக்கு போறீங்க. அப்படி மல்டி சிட்டி வேற வேற ஊருக்கு போம்போது, அது மல்டி சிட்டி அது புக் பண்றது. ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்லி தரேன். இப்போ ஒன் வே கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஒன் வே கிளிக் பண்ணிட்டு, இப்ப இதுல வந்துட்டு நம்ம 2 விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ள போனாவே நம்ம 2 விஷயம் பார்க்கலாங்க. ஒண்ணு வந்துட்டு என்னன்னா, டொமஸ்டிக் ஏர்போர்ட்ங்கிறாங்க. ஒண்ணு வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ங்கிறாங்க. டொமஸ்டிக் ஏர்போர்ட்னா என்ன? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்னன்னா, ஒண்ணும் இல்ல ஃபிரெண்ட்ஸ். டொமஸ்டிக் ஏர்போர்ட்னா, நம்ம இந்தியாக்குள்ளேயே போறது டொமஸ்டிக் ஏர்போர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போறோம். கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போறோம். கோயம்புத்தூர்லேருந்து மும்பை போறோம். கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி போறோம். இல்ல டெல்லியிலேருந்து கல்கத்தா வரோம். அப்படி நம்ம இந்தியாவோட ஸ்டேட்ல, இந்தியாவோட ஸ்டேட்ஸ்குள்ள எங்க போனீங்கனாலும் அதுக்கு பேரு டொமஸ்டிக். அதாவது நம்ம இந்தியாக்காரங்களுக்கு அது டொமஸ்டிக். இப்போ அமெரிக்கால இருக்கவங்க அவங்க அதுக்குள்ள அந்த நாட்டுக்குள்ள போறாங்கன்னா, அது அவங்களுக்கு டொமஸ்டிக். இப்போ வேற நாட்டுல இருக்கவங்க பங்களாதேஷ்காரங்க அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிற ஏர்போர்ட்டுக்குலாம் போனாங்கன்னா, அது அவங்களோட டொமஸ்டிக். இப்போ இன்டர்நேஷனல் என்னன்னா, ஒரு நாட்டுலருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள போறது. இப்ப நம்ம இந்தியா விட்டு வேற நாடு, பக்கத்து நாடு எதுக்காச்சும் போறோம். இந்தியாலருந்து அமெரிக்காவுக்கு போறோம்னா, அது இன்டர்நேஷனல். இப்ப இந்தியாலருந்து யுகே போறோம்னா, அது இன்டர்நேஷனல். இப்ப இந்தியாலருந்து சைனா போறோம்னா, அது இன்டர்நேஷனல். ஏன்னா, ஒரு நாட விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறோம். அதுதான் இன்டர்நேஷனல். இப்போ நம்ம இன்டர்நேஷனல் போல, முதல்ல உங்களுக்கு இன்டர்நேஷனல் எப்படி புக் பண்றது? டொமஸ்டிக் எப்படி புக் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? சரி எப்படி புக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டொமஸ்டிக் எப்படி புக் பண்றதுன்னு பார்க்கலாம். டொமஸ்டிக் என்னன்னா, இப்போ நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க. சப்போஸ் பெங்களூர்ல இருக்கீங்க. பெங்களூர்ல இருந்துட்டு கோயம்புத்தூர் டிக்கெட் புக் பண்றீங்க. அப்போ சிஓஐஎம் BA2ன்னு போட்டுருங்க. இங்க வரும். பெங்களூரு டூ கோயம்புத்தூர். அப்போ ஒன் வே. ஒன் வே போட்டு நீங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்லயே உங்களுக்கு அது காட்டும்.
எந்தெந்த டிக்கெட் எப்பப்ப இருக்கு அப்படின்னு காட்டும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரூ. 7,213 இங்க பார்த்தீங்கன்னா, நாளைக்கே போறதுக்கு ரூ. 3,195 கூட டிக்கெட் இருக்கு. ரூ. 6,700 இப்ப நீங்க எந்த டேட்ல போறீங்களோ அந்த டேட் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி இப்ப சப்போஸ் நானு பிப்ரவரி 1ஆம் தேதி போறேன் அப்படின்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி கிளிக் பண்ணிட்டு, இங்க டிராவலர் 1 குடுத்துருங்க. இங்க நம்ம ஒன் வே தான் குடுத்துருக்கோம். அதனால ரிட்டர்ன் டிக்கெட் கிடைக்கல. இங்க 1 எக்கனாமி குடுத்துறோம். எக்கனாமி கிளாஸ் தான் அது ஏற்கனவே இருக்கும். ரெகுலர் ஃபேர்ஸ்ல தான் இருக்கும். இப்ப நீங்க ரெகுலர் ஃபேர்ஸ்ன்னா, நம்ம எல்லாரும் காமனா போறவங்க. இப்ப ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃபேர்ஸ்ன்னா, இப்ப நம்ம ஆர்மில இருப்போம். நம்மளுக்கு ஒரு அலோவன்ஸ் குடுப்பாங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்து. அது மாரி ஆர்மட் ஃபோர்ஸ். இப்ப ஸ்டூடண்ட்ஸ் ஃபேர்ஸ்ன்னா, நம்ம படிக்கிறதுக்காக ஏதோ ஒரு யுனிவர்சிட்டில படிக்கிறதுக்காக அப்படி நம்ம கார்டு வாங்கியிருப்போம். அதாவது 12 இயர்க்கு மேல இருக்கணும். அவங்களோட ஸ்பெஷல் இதுல இருக்கணும். வயசு வந்து 12 இயர்க்கு ஏஜ்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில இது ஓகேங்களா? இப்ப ஆர்மட் ஃபோர்ஸ் அதே மாரி தான். ஆர்மட் ஃபோர்ஸ்ல நம்ம சர்விங்ல இருக்கிறவங்களோ, இல்ல ரிட்டயர்ட் பெர்சனல்ஸ் 2 பேர் இருக்கணும். நமக்கு அந்த ஐடி கார்டு குடுத்துருப்பாங்க. வேலிட் ஐடி கார்டு. அத வச்சு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அது மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம நம்ம வயசு 60 வயசுக்கு மேல இருக்கணும். அந்த மாரி சீனியர் சிட்டிசன் தான் இருந்தானா, நம்ம வந்து அதுல நம்மளுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இப்போ டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ்னா இப்போ யாரோ டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்து அர்ஜென்ட்டா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும். அந்த ஒரு கேஸ் அட்டெண்ட் பண்ண போணும். அந்த மாரி இருக்கிறதுக்காக அப்படி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. நம்ம ரெகுலர் ஃபேர்ஸ்லயே வச்சுக்கலாம். வச்சுட்டு சர்ச்ன்னு குடுக்குறீங்க. ஓகேங்களா? இப்போ சர்ச் ஆகுது. சர்ச் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதுல காட்டுது. இருக்கிறதுலயே சீப்பஸ்ட் அப்படின்னு காட்டுது. சீப்பஸ்ட் ரூ. 6,779 அந்த டேட்ல இருக்கிறதுலயே சீப்பஸ்ட் ரூ. 6,779 ஓகேங்களா? இது வந்து ஏர் இந்தியா. ஏர் இந்தியான்னு வருது. அந்த ஏர் இந்தியாவோட நம்பர் வந்துட்டு IX763 இதுதான் நம்பர். IX763 அது போக ஏர் இந்தியா 249. இப்ப இது என்ன IX7 2 இருக்கு. ஏன்னா, பெங்களூர்ல இருந்து லே ஓவர் போட்டிருக்கான் பாரு. இங்க. ஒன் ஸ்டாப் வயா சென்னை அப்படின்னு போட்டிருக்கா. அப்போ பெங்களூர்ல இருந்து நம்ம சென்னை போயிட்டு, மறுபடியும் சென்னையில ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம லே ஓவர் பண்ணணும். இங்க லே ஓவருக்கு மேல அந்த 6 ஹவர் 20 மினிட்ஸ் அப்படி போட்டுருந்துச்சுன்னா, அது வந்து லே ஓவர்ன்னு அர்த்தம். லே ஓவர்னா நம்ம ஒரு 6 ஹவர்ஸ் அங்க சும்மா இருக்கணும். ஒரு 4 ஹவர் 20 மினிட்ஸ் லே ஓவர் அங்க சும்மா இருக்கணும். மறுபடியும் 2வது ஃப்ளைட் ஏறி தான் சென்னையிலருந்து கோயம்புத்தூர் போக முடியும். டைரக்ட் ஃப்ளைட் இல்ல. பெங்களூர் to இதுக்கு இந்த இது டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. ஆனா டைரக்ட் ஃப்ளைட் இருக்கும். ஆனா இந்த ஆப்ஷன் டைரக்ட் ஃப்ளைட்டா கிடையாது. அதாவது நம்ம கம்மி ரேஞ்சுக்கு போனோம்னா ரூ. 6,779 போனோம்னா கம்மி கிடையாது. இப்ப இது பார்த்தீங்கன்னா, அதே மாரி இப்ப 2 ஃப்ளைட் நம்பர். அது IX763ங்கிறது ஃப்ளைட் நம்பர். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் நம்பர், செகண்ட் ஃப்ளைட் நம்பர் இது. இது பார்த்தீங்கன்னா 8:05 கிளம்புது. 14:30க்கு போய் இறங்குது. அதே மாரி ஒவ்வொரு ஆப்ஷன் ஒரு ஒரு ஒண்ணு ஒண்ணு இருக்கும். இப்போ 8 ஹவர்ஸ் லே ஓவர் இருக்கு. இப்ப இது பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப்ன்னு போட்டிருக்கான். இங்கெல்லாம் ஒன் ஸ்டாப், ஒன் ஸ்டாப்ன்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? இது வந்து நான் ஸ்டாப் அப்டின்னா, எந்த ஒரு ஸ்டாப்பிங்கும் கிடையாது. டைரக்ட்டா பெங்களூர்ல ஏறுறீங்க. டைரக்ட்டா கோயம்புத்தூர்ல இறங்குறீங்க. வெறும் 1 மணி நேரத்துல. காலையில 6 மணிக்கு எடுக்குறாங்க. 7:20க்கு போய் எடுத்துடுறாங்க. இறக்கிடுறாங்க. இது நான் ஸ்டாப். அதே மாரி பெங்களூர்ல 8:25க்கு ஒரு ஃப்ளைட் எடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல 9:15க்கு எடுக்குறாங்க. இதுவும் நான் ஸ்டாப். ஒரே மணி நேரத்துல போய் இறக்கிருவாங்க. இது ரூ. 7,273 அந்த மாரி நீங்க பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தது ஒரு ஃப்ளைட் இருக்கு. 11:30க்கு ஒரு ஃப்ளைட் இருக்கு. அடுத்தது 4:15க்கு ஒரு ஃப்ளைட் இருக்கு. அடுத்தது நைட் 8 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கு. அந்த மாரி உங்களுக்கு எந்த ஃப்ளைட் கன்வீனியன்ட்டோ அந்த ஃப்ளைட்ட நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு லே ஓவர் இருந்தாலும் பரவால்ல. எனக்கு காசு கம்மியா போணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி புக் பண்ணுங்க. இல்ல எனக்கு லே ஓவர் வேண்டாம். நான் டைரக்ட்டா போணும். காசு அதிகமா இருந்தாலும் பரவால்லன்னா, நீங்க இத புக் பண்ணலாம். உங்க இஷ்டம் தான். அது மாரி இங்க சில கேட்டகரிஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. அத வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு இண்டிகோ மட்டும் தான் நான் போவேன் அப்டின்னா, நீங்க இது இண்டிகோ கிளிக் பண்ணீங்கன்னா, இண்டிகோவோட ஃப்ளைட்ஸ் மட்டும் காட்டும். நான் ஏர் இண்டியால மட்டும் தான் போவேன். மத்ததுல போமாட்டேன். அப்டின்னா சில பேத்துக்கு சிலது பிடிக்கும். சில இது பிடிக்கும், பிடிக்காது. அது மாரி இங்க நான் ஸ்டாப் மட்டும் தான் எனக்கு வேணும். எனக்கு ஒன் ஸ்டாப் இருக்கு. எனக்கு காட்ட வேண்டாம்னு நெனச்சீங்கன்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஒன் ஸ்டாப் இருக்கு. நான் ஸ்டாப் மட்டும் தான் காட்டும். ஃபில்டர்ஸ் இங்க நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பகல் நேரத்துல மட்டும் தான் போவேன். எனக்கு 12 மணிக்கு முன்னயே போய் சேர்ந்துரணும் அப்டின்னா, அத நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த ஃபில்டரே அது மட்டும் காட்டும். ஓகேங்களா? இப்ப அது முதல்ல இருக்கிறதே நான் உங்களுக்கு புக் பண்ணி காட்டுறேன். எப்படி புக் பண்றதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா? இப்ப ஏர் இந்தியா இருக்கு. பெங்களூரு, கோயம்புத்தூர். ஓகேங்களா? இப்போ முதல் ஃப்ளைட் இப்ப நம்ம டொமஸ்டிக் தான் புக் பண்றோம். ஏன்னா பெங்களூர் டூ கோயம்புத்தூர் தான். அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட் புக் பண்றதுக்கு நம்மட்ட பாஸ்போர்ட் இருக்கணுமா? நம்ம பாஸ்போர்ட் எடுத்து ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், பாஸ்போர்ட் தேவையில்லை. அப்போ டொமஸ்டிக் நம்ம போறதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி ஆதார் கார்டு. நீங்க வெறும் ஆதார் கார்டு மட்டும் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஃப்ளைட்ல டிக்கெட் புக் பண்ணி நீங்க பாட்டுக்கு போலாம். நீங்க பாட்டுக்கு வரலாம். யாரும் ஒண்ணும் இது பண்ண முடியாது. உங்ககிட்ட தேவை ஒரே ஒரு ஆதார் கார்டு உங்க கையில இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? டொமஸ்டிக் மட்டும். ஓகேங்களா? இப்போ நீங்க வியூ பிரைஸ் கிளிக் பண்றீங்க. வியூ பிரைஸ் ஓகே ஆயிடுச்சு.
நீங்க புக் நவ் குடுக்குறீங்க. ஓகேங்களா? புக் நவ் குடுத்தீங்கன்னா, உங்க சம்மரி பேஜ் ஓப்பன் ஆகுது. இதுதான் சம்மரி பேஜ். பேஸ் ஃபேர் எவ்வளோ? சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பெங்களூர் டூ சென்னை. ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் லேன் வந்து 4 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் லே ஓவர் சென்னை. ஓகேங்களா? இத பார்த்துங்க. முக்கியமா இந்த இத பார்த்துங்க. டொமஸ்டிக்ல போறவங்க கம்மியா தான் வெயிட் எடுத்துட்டு போவீங்க. இருந்தாலும் கேபின் லக்கேஜ் அப்படின்னு குடுத்துருக்காங்க பாருங்க 7 கேஜி. கேபின் லக்கேஜ் என்னன்னா, நீங்க உள்ள எடுத்துட்டு போய் அந்த படத்துலலாம் பார்த்து உள்ள எடுத்துட்டு போயிட்டு அந்த மேல ஏர்போர்ட்குள்ள ஃப்ளைட்டுக்குள்ள தொறந்து உள்ள வைப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் கேபின். அந்த கேபின்குள்ள நீங்க 7 கேஜி வரைக்கும் எடுத்துட்டு போலாம். ஓகேங்களா? செக் இன் லக்கேஜ்னா நம்ம உள்ள ஃப்ளைட்குள்ள என்ட்ரி ஆனோனே செக் இன் பண்ணி அவங்க குடுப்பாங்கல்ல, அது வந்து 15 கேஜி வரைக்கும் எடுத்துட்டு போலாம். அதுவும் ஒரே இதுதான். இப்ப என்கிட்ட 7, 7 கிலோ 2 இருக்கு அப்படின்னா 2 எடுத்துட்டு போ முடியாது. ஒரு பீஸ் ஒன்லி தான் குடுத்துருக்காங்க அவங்க. ஓகேங்களா? இத இப்ப நீங்க பார்த்துக்கிறீங்க. அப்ப செகண்ட் ஃப்ளைட் அதே மாரி தான். சென்னையில இறங்கி சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகும்போது 8 கேஜி குடுக்குறாங்க, 20 கேஜி குடுக்குறாங்க. அது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்தும் 7 கேஜி தான் குடுக்குறான். ஆனா ஏர் இந்தியா வந்துட்டு 8 கேஜி குடுக்குறான். இவங்க வந்து செக் இன் வந்து 15 கிலோ குடுக்குறான். இவன் செக் இன் 20 கிலோ குடுக்குறான். அந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் மாறுது. ஒவ்வொரு இதுக்கும். ஓகேங்களா? அத நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. என்கிட்ட லக்கேஜஸ் நெறையா இருக்கு அப்டின்னா, அது போடுங்க. லக்கேஜ் கம்மியா தான் இருக்குன்னா, பிரச்சனை இல்ல உங்களுக்கு. இப்போ அது வந்துட்டீங்க. ட்ரிப் செக்யூர்ன்னு ரூ. 264 அவங்க போட்டிருக்கான். 264 எதுக்குன்னா, அது இன்சூரன்ஸ் மாரி. நம்ம ட்ரிப் வந்துட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த இது. நீங்க மறக்காம எஸ் குடுத்துருங்க இதுல. ஓகேங்களா? அதுல என்னென்ன பெனிஃபிட் வருது உங்களுக்கு அத போட்டிருப்பாங்க. வியூ ஆல் பெனிஃபிட்ஸ் நீங்க குடுத்து பார்த்துக்கலாம். இதுல வந்துட்டு இது டிலே லாஸ்ட் பேக்கேஜ் ஆச்சுன்னா, அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, அதுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கு இது கிளைம் பண்ணலாம். லாஸ்ட் பேக்கேஜ்னா 2000 வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணலாம். அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அதுல எஸ் குடுத்துருங்க. எஸ் குடுத்துட்டு இதுதான் உங்கள ஆட் பண்ணி வைக்க சொன்னேன். நீங்க ஆட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க கிளிக் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இல்லன்னா நீங்க மறுபடியும் புதுசா என்ட்ரி பண்ணணும். இப்ப நீங்க புதுசா என்ட்ரி பண்ணணும்னா, நீங்க நியூ அடல்ட்ன்னு குடுத்து, நீங்க இங்க என்ட்ரி பண்ணிக்கங்க. உங்க பேரு, இது என்னென்ன கேக்குதுன்னு பாத்துக்கலாம். உங்க ஃபர்ஸ்ட் நேமும், லாஸ்ட் நேமும் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இப்போ உங்க பேர் ஃபர்ஸ்ட் நேமும், உங்க அப்பா பேர் செகண்ட் நேமும் வர மாரி நீங்க என்ட்ரி பண்ணிக்கங்க. என் பேர் பிரகாஷ். எங்க அப்பா பேர் முனுசாமின்னா பிரகாஷ் முனுசாமி. ஓகேங்களா? மேலா, ஃபீமேலா அத என்ட்ரி பண்ணிக்கங்க. மேல் ஆர் ஃபீமேல் என்ட்ரி பண்ணிக்கங்க. கண்ட்ரி கோட் என்னன்னா இந்தியா. அதனால 91 + 91 குடுத்துருங்க. மொபைல் நம்பர் நீங்க குடுத்துருங்க. இமெயில் ஐடி ஆப்ஷன் தான். நீங்க குடுக்கறதா குடுக்கலாம். இல்லனாலும் விடலாம். ஏன்னா நீங்க லாகின் பண்ணும்போது இமெயில் குடுத்து அந்த இமெயில் அந்த லாகினோட இமெயிலுக்கு உங்களுக்கு அந்த இது போயிடும். இல்ல நம்ம வேற ஒருத்தருக்கு புக் பண்றோம். இப்ப நம்ம அக்கவுண்ட்ல இருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க போறாங்க, ரிலேட்டிவ் ஒருத்தர் போறாங்க. அவங்களுக்கு புக் பண்ணணும்னா, இந்த இடத்துல மொபைல் நம்பர் அவங்களோட மொபைல் நம்பர் குடுத்துருங்க. அவங்களோட இமெயில் குடுத்தீங்கன்னா, அந்த டிக்கெட் காப்பி அவங்களுக்கு ஒரு காப்பி போயிடும். அதுபோக உங்ககிட்டயும் ஒரு காப்பி இருக்கும். ஓகேங்களா? குடுத்துட்டு இப்ப எல்லாமே குடுத்துட்டு நீங்க கன்டின்யூ குடுங்க. ஓகேங்களா? இதுதான் போட்டு புக்கிங் டீடைல்ஸ் வில் பி சென்ட் டூ குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஏதோ புக்கிங் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு புக் பண்றீங்கன்னா, இத குடுத்துட்டீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு அவங்க அக்கவுண்ட் போயிடும். அவங்களுக்கு ஒரு புக்கிங் ஐடி போயிடும். ஓகேங்களா? கன்டின்யூ குடுத்துருக்கீங்க. செக்யூர் டிப் கிளிக் பண்ணா தான் போகும்ன்னு கேட்குது. செக்யூர் டிப்பும் குடுத்துடுறீங்க. குடுத்ததுக்கப்புறம் கன்டின்யூ குடுக்குறீங்க. கன்டின்யூ குடுத்துட்டீங்கன்னா, உங்கள செக் பண்ணிக்க சொல்லி கேக்குது. டீடைல் செக் பண்ணீங்க. பிரகாஷ் முனுசாமி, மேல். அவங்க ஜென்ட்ஸ்ங்கிறதுனால மேல் அப்படின்னு காட்டுது. கன்ஃபார்ம் குடுங்க. கன்ஃபார்ம் குடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளைட்டோட இதே வருது. ஃப்ளைட்டோட ஷேப்பே அப்படியே உங்களுக்கு காட்டுறாங்க பார்த்தீங்களா? இது எதுக்குன்னா, நம்ம ஃப்ளைட்ல எங்க சீட் வேணும் நம்மளுக்கு புக் பண்றது அப்படின்னு காட்டுறதுக்கு தான். ஓகேங்களா? அது காட்டியிருக்கான் பாருங்க. கிரீன் கலர் இருக்கிறதெல்லாம் ஃப்ரீயா இப்ப அவைலபிளா இருக்கு. நமக்கு ஃப்ரீயா இருக்கு. ஓகேங்களா? அதாவது என்னன்னு சொல்றது? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? இந்த 150 டூ இந்த லைட் ப்ளூ கலர்ல காட்டுறது 150 டூ 500. அதாவது அந்த சீட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 500 எக்ஸ்ட்ரா குடுக்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு 600லேருந்து 1500 எக்ஸ்ட்ரா குடுக்குற மாரி இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுல வந்துட்டு அந்த ப்ளூ கலர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணா ரூ. 600 காட்டுது. அது விண்டோ சீட். விண்டோ சீட் நீங்க புக் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ரூ. 600 எக்ஸ்ட்ரா குடுக்கணும். இந்த விண்டோ சீட் நான் கிளிக் பண்ண உடனே, நீங்க அமௌண்ட் இன்கிரீஸ் ஆகும் பாருங்க. 7,600 இன்கிரீஸ் ஆயிடுச்சா? அதனால அது நீங்க வேண்டான்னா, எனக்கு விண்டோ சீட் வேண்டாம். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் டிராவல் பண்றவங்க எனக்கு விண்டோ சீட்ல தான் போகணும். நான் விண்டோல இருந்து பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் குடுக்கணும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் குடுத்தா மட்டும் தான் விண்டோ சீட் குடுப்பானுங்க. இல்ல நான் ஏதோ ஒரு சீட்டு குடுத்தா கூட போதும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி 0 இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் காசு தான். நீங்க நார்மல் காசுலயே போயிடலாம். அப்ப இந்த சீட் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. ஏன்னா, மோஸ்ட்லி நான் சொல்றது என்ன சொல்லுவேன்னா,
இப்ப நீங்க ஃப்ளைட்ல போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, நான் விண்டோ சீட் தான் வேணும் அப்படின்னு எனக்கு காசு போனாலும் பரவாயில்லன்னா விண்டோ சீட் புக் பண்ணிக்கங்க. இல்லன்னா இந்த மாரி ஃப்ரீ சீட் இருக்கும் பார்த்தீங்களா, அத புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிட்டு, நீங்க ஃப்ளைட்ல போம்போது, இப்ப ஏதோ ஒரு சீட் விண்டோ சீட் காலியா இருக்கும். அந்த சமயத்துல நீங்க ஃப்ளைட் உள்ள ஏறுனதுக்கப்புறம் விண்டோ சீட் காலியா இருக்கும். அந்த செக் இன்லாம் முடிஞ்சு ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகுற சமயத்துல விண்டோ சீட் காலியா தான் இருக்கு அப்படின்னா, நீங்க அங்க உள்ள ஏர் ஹோஸ்டஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். கிட்ட இந்த மாரி நான் விண்டோ சீட்ஸ் சீட் ஸ்விட்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்டா, அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நீங்க விண்டோ சீட் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கன்ஃபார்மா எனக்கு விண்டோ சீட் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு விண்டோ சீட் தேவையில்ல. நான் 0வே கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விண்டோ சீட் வேணும்னா, உங்களுக்கு எந்த விண்டோ சீட் வேணுமோ அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கன்டின்யூ குடுங்க. அதே மாரி அடுத்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். செகண்ட் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு நம்ம விண்டோ சீட்டே அவைலபிளா இருக்கு. இந்த ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா, விண்டோ சீட்டே 0 காசுக்கு நம்ம அவைலபிளா இருக்கு. ஸோ, அது உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. நீங்க விண்டோ சீட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அடுத்தது கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு மீல்ஸ் ஏதாவது தேவையா? நான் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது, டிராவல் சமயத்துல எனக்கு மீல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இங்கேயே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அதுக்கும் அமௌண்ட் இங்க ஆட் ஆயிடும். குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஃப்ளைட் டிராவல்ல இருக்கும்போதே உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அதாவது சீசனல் ஃப்ரெஷ் ஃப்ரூட் பிளேட்டர் குடுப்பாங்க. இல்ல ஹெர்ப் ரோஸ்ட் அந்த மாரி சிக்கன் எல்லாம் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணி மீல் செக்ஷன் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. சப்மிட்டிங் டீட்டெயில்ஸ். இது எல்லாமே நீங்க கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க ஒரு டைம். அதாவது இது எதுக்குன்னா, இப்ப நீங்க ஏர்போர்ட்ல போய் இறங்குறீங்க. ஏர்போர்ட் பிக்கப், ட்ராப்னா, நீங்க ஏர்போர்ட்ல போய் இறங்குன உடனே, உங்கள பிக்கப் பண்ண ஒரு வரணும். நான் போய் இறங்குவேன். இறங்குன உடனே என்ன பிக்கப் பண்ண கார் ரெடியா நிக்கணும். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் இறங்கிட்டு நான் அங்கருந்து பஸ்லலாம் போ முடியாது. நான் பிக்கப் ரெடியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அது நீங்க என்ன பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து எங்க போறீங்க? இப்போ ஒரு சென்னை ஏர்போர்ட்ல இறங்குனா, சென்னை ஏர்போர்ட்ல இருந்து எங்க போறீங்க? இல்ல கோயம்புத்தூர் இறங்குனா, கோயம்புத்தூர்ல இருந்து எங்க போறீங்கன்றத பிக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க போய் இறங்கும்போது, அது ரெடியா வந்து நிக்கும். உங்களோட கேப் வந்து ரெடியா வந்து நிக்கும். நீங்க அதுல ஏறி போலாம். அது வேணும்னா கிளிக் பண்ணிக்கங்க. இல்லன்னா வேண்டாம் விட்டுருங்க. குடுத்துட்டு கடைசியா புரோசீட் டூ பேன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிளிக் பண்ணிடுங்க. புரோசீட் டூ பே போனீங்கன்னா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புக் ஆயிருச்சு பார்த்தீங்களா? ரூ. 7,352 டோட்டல் டியூ. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க பே பண்றதா இருந்தா, யுபிஐ ஆப்ஷன் குடுத்து பே பண்ணிக்கலாம். இல்ல கிரெடிட் கார்டு குடுத்து பே பண்ணிக்கலாம். இல்ல நெட் பேங்கிங் குடுத்து பே பண்ணிக்கலாம். இல்ல புக் தான் நேர்ல இருந்தா, நீங்க இப்ப லாக் பண்ணிட்டு, ஆ அப்புறம் கூட காசு குடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. ஓகேங்களா? அது நீங்க எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுவே காட்டும் என்னன்ட்டு. யுபிஐ ஆப்ஷன்னா, இங்க உங்களோட யுபிஐ ஐடி குடுங்க. அந்த உங்க மொபைல் நம்பர் YBL அந்த இத மாரி இருக்கும்ல. அது குடுத்து வெரிஃபை குடுத்தீங்கன்னா, வெரிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் பேமெண்ட் குடுத்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்க்கு அந்த மணி காட்டும். ஃபோன் பேல மணி காட்டும். அத நீங்க பாஸ்வேர்ட் அடிச்சு இது பண்ணீங்கன்னா, உங்க டிக்கெட் புக் ஆயிடும் அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான முறையில நம்மளே புக் பண்ணிக்கலாம். ரொம்ப இது கிடையாது. சரி இப்ப நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட் எப்படி போறது? அங்க போயிட்டு எப்படி இது பண்றதுன்னா, அது உங்களுக்கு ஒரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். நீங்க லோக்கல் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க. புக் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த லக்கேஜஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. 2 லக்கேஜ் எடுத்துட்டு போணும். அதாவது லக்கேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபின் லக்கேஜும், ஒரு செக் இன் லக்கேஜும், அது போக நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷோல்டர் பேக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கேபின் லக்கேஜ் 15 கிலோ குடுத்துருந்தாங்க. அது மாரி கே கேபின் 7 கேஜும், செக் இன் லக்கேஜ் 15 கேஜி குடுத்துருந்தாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? 2 லக்கேஜ் எடுத்துட்டு நேரா ஏர்போர்ட் போறீங்க. ஏர்போர்ட் போம்போது வெளிய ஃப்ரண்ட்லயே கேட்லயே பார்த்தீங்கன்னா, 2 செக்யூரிட்டி நின்னுட்டு இருப்பாங்க. செக்யூரிட்டி வரும்போது நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஃபிரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பா பிரிண்ட் எடுத்து தான் ஆகணும். இப்ப நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஆனா கண்டிப்பா பிரிண்ட் அவுட் எடுத்து ஆகணுமான்னு கேட்டா, பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்ல. அந்த புக்கிங் உங்க ஃபோன்ல இருந்தா போதும். ஃபோன்ல இருந்தா அந்த ஃபோனோட பிஎன்ஆர் நம்பர் வச்சு அவங்க ஸ்கேன் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு அதிலேயே தெரியும். அவங்க ஸ்கேன் பண்ணாவே உங்க பிஎன்ஆர் நம்பர் தெரியும். அதனால செக்யூரிட்டியும் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துப்பாங்க. சோ பிரிண்ட் எடுக்க தேவையில்ல. இல்ல உங்களோட ஆப்ஷனுக்கு ஒரு பிரிண்ட் இருக்கட்டும் என்கிட்ட அப்டின்னா எடுத்துக்கங்க. நான் சொல்றது டொமஸ்டிக்க சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. டொமஸ்டிக் நீங்க வந்துட்டு எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? நேரா பிரிண்ட் எடுக்குறீங்க. நேரா ஏர்போர்ட் டிக்கெட் எடுக்குறீங்க. ஒரு பிரிண்ட் எடுத்துக்கிறீங்க. நேரா ஏர்போர்ட் போறீங்க. வெளியவே அந்த அரைவல், டிபார்ச்சர் அந்த 2க்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, அரைவல்னா நம்ம வெளிய வர்றது. அதாவது நம்ம ஃப்ளைட் டிராவல் பண்ணிட்டோம். அங்கருந்து வெளிய வரோம். டிபார்ச்சர்ன்னா நம்ம இப்பதான் ஃப்ளைட் டிராவல் பண்ண போறோம். அப்ப டிபார்ச்சர் கேட் எங்க இருக்குன்னு பாத்துங்க. டிபார்ச்சர் கேட்க்கு போனீங்கன்னா, வெளிய செக்யூரிட்டி நிப்பாரு. செக்யூரிட்டி கிட்ட அந்த டிக்கெட்ட காட்டுனீங்கன்னா, டிக்கெட்ட வெரிஃபை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் உங்க ஃபோட்டோ வெரிஃபை பண்ணுவாரு. அந்த ஃபோட்டோ எதுக்குன்னா, நீங்க தான் ஆதார் கார்ட்ல இருக்கவர் தான் நீங்களா? நான் பிரகாஷ்ன்னா, நான் தான் பிரகாஷ். நான் தான் ஆதார் கார்ட்ல இருக்கேன் அப்படின்னு நான் காட்டணுன்றதுக்காக தான், இந்த ஆதார் கார்ட வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஆதார் கார்ட் நீங்க காட்டுங்க. ஆதார் கார்ட் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் மறக்காம. ஆதார் கார்டு இல்லன்னா உங்கள டிராவல் பண்ண விடமாட்டாங்க. ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துக்கங்க கையில. ஒரிஜினல் ஆதார் கார்ட கேட்பாங்க. பார்ப்பாங்க. 2 பேரும் ஓகேவா இருக்கீங்கன்னா, உள்ள போன்னு சொல்லிருவாங்க. நீங்க உள்ள போறீங்க.
உள்ள போனீங்கன்னா, இப்ப நீங்க ஏர் இந்தியா புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ உள்ள நம்ம ஏர்போர்ட்குள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு, ரைட் சைடுல நெறைய கவுண்டர்ஸா இருக்கும். டிவியா வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இண்டிகோன்னு பார்த்தா இண்டிகோ லைனா ஒரு 5, 6 டிவி இருக்கும். இந்த பக்கம் ஏர் இந்தியா பார்த்தா ஏர் இந்தியா பார்த்தா ஒரு லைனா 5, 6 டிவி இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ்ஜெட் ஒரு 5, 6 டிவி இருக்கும். அப்ப நம்ம எந்த புக் பண்ணியிருக்கோமோ, எந்த ஃப்ளைட் கம்பெனியோட புக் பண்ணியிருக்கோமோ அந்த இதுக்கு போயிடுங்க. இப்போ ஏர் இந்தியா புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏர் இந்தியா கிட்ட போயிடுங்க. இப்போ அதிலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கெல்லாம் 2 ஹவர்ஸ் முன்னாடியே செக் இன் ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது 1 ஹவர் முன்னாடி கேட் குளோஸ் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா செக் இன் பண்ண மாட்டாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதாவது என்னடான்னா 2 ஹவர்ஸ் முன்னாடியே அந்த கேட் செக் இன் ஓப்பன் பண்ணுவாங்க. 1 ஹவர் கடைசியா 1 ஹவர் இருக்கும்போது இப்ப நீங்க 1 மணிக்கு ஃப்ளைட்டுன்னா 12 மணிக்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா, உங்க லக்கேஜ் செக் இன் பண்ண மாட்டாங்க. உங்க ஃப்ளைட்ல ஏத்த மாட்டாங்க. அதனால 2 ஹவர்ஸ் முன்னாடியே போயிரணும். போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போனீங்கன்னா, அந்த லைன்ல நிப்பாங்க. இப்ப உங்க ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்ப நீங்க சென்னை டூ பெங்களூர் புக் பண்ணியிருக்கீங்கன்னா, கோயம்புத்தூர் டூ பெங்களூர் புக் பண்ணியிருக்கீங்க. அந்த மாரி பெங்களூர் டூ சென்னை புக் பண்ணியிருக்கீங்கன்னா, அதுல ஸ்க்ரீன்ல காட்டும். அது போக அந்த நம்பரும் காட்டும். ஃப்ளைட் நம்பரும் காட்டும். காட்டுறீங்கன்னா, அந்த லைன்ல போய் நில்லுங்க. லைன்ல போய் நின்னீங்கன்னா, அந்த மேடம் வந்து கேட்பாங்க உங்ககிட்ட பாஸ்போர்ட் இந்த டிக்கெட் காப்பி இருக்கான்னு கேட்பாங்க. டிக்கெட் காப்பிய காட்டுங்க ஃபோன்ல. காட்டுன உடனே அவங்க வெரிஃபை பண்ணிட்டு, ஆதார் கார்டு காட்ட சொல்லுவாங்க. அத வெரிஃபை பண்ணிட்டு, உங்க பேக் எடுத்து வைங்க அப்படிம்பாங்க. அந்த பேக் எடுத்து நீங்க அந்த ட்ராலி மாரி இருக்கும். அந்த ட்ராலில வைங்க. வச்சீங்கன்னா, உங்க 15 கிலோ தான் அலவுடு. 15 கிலோவுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா, ஓகேன்னு இது பண்ணி, உங்க பேக்ல ஒரு ஸ்ட்ரிப்ப போட்டு, உங்க கையில அந்த இது குடுத்துருவாங்க. போர்டிங் பாஸ் குடுத்துருவாங்க. இல்ல ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாரி அவங்க பெனால்டி போடுவாங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லன்னா கொஞ்சம் திங்ஸ வெளிய எடுக்க சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்து நீங்க கரெக்ட்டா கொண்டு போய்க்கணும். அப்படி ஓகே, உங்களுது எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்க கையில ஒரு போர்டிங் பாஸ் குடுத்துருவாங்க. அதான் ஃப்ளைட் போர்டிங் பாஸ். அந்த போர்டிங் பாஸ்ல தான் நீங்க எந்த கேட்க்கு போணும், எந்த இடத்துக்கு போணும்னு இருக்கும். இந்த போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அதிலே கேட் போட்டிருக்கும். கேட் நம்பர் 1, கேட் நம்பர் 2, கேட் நம்பர் 3, 4ன்னு போட்டிருக்கும். அந்த கேட் நம்பர் 4 அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, உங்கள மாரியே நெறைய பேர் செக் இன் பண்ண வருவாங்கல்ல. அவங்க எல்லாம் செக் இன் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. உங்க ஃப்ளைட் செக் இன் ஒர்க் 1 ஹவர் முடியும்போது அங்க செக் இன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்தா செக் இன் பண்ண மாட்டாங்க லேட்டா. அதுக்கப்புறம் உங்க ஃப்ளைட் ஏறுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும்போது, அந்த நீங்க போய் கேட் 1ல வெயிட் பண்ண சொன்னாங்கல்ல, அங்க சேர்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டுருங்க. அங்க போனீங்கன்னா, அந்த டிஸ்ப்ளே இருக்கும். டிஸ்ப்ளேல கேட் 1 ஓட டிஸ்ப்ளேல வந்துட்டு ஓடிட்டு இருக்கும். இந்த மாரி ஃபர்ஸ்ட் எம்ப்டியா இருக்கும். போர்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ளைட் ரெடியா இருக்கு அப்டின்னா, அதுல காட்டுவாங்க. இந்த மாரி பெங்களூர் டூ சென்னை போற ஃப்ளைட் இந்த நம்பர் போர்டிங் ரெடி அப்டின்னு போர்டிங் கூப்பிடுவாங்க உங்கள. அப்போ மைக்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க பெங்களூர் போறவங்களா இருந்தா, பெங்களூர்லருந்து கோயம்புத்தூர் வழியா அ சென்னை வழியா கோயம்புத்தூர் போறவங்க இந்த ஃப்ளைட்ல வந்து போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்ப இதுல உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கும். இதே நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப நான் பெங்களூர்லருந்து சென்னை போறேன். ஆனா கோயம்புத்தூர் போறேன். ஆனா சென்னை ஒரு ஸ்டாப் இறங்கி தானே நான் போறேன். அப்ப நான் ஃப்ளைட்ல இறங்கி வரும்போது லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளிய வரணுமான்னு கேட்டீங்கன்னா, அது தேவையில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் செக் இன் பண்ணும்போதே உங்க இதுல வந்துட்டு சென்னை, கோயம்புத்தூர்ன்னு போட்டு தான் குடுப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க மட்டும் ஃப்ளைட் மாறுனா போதும். இப்ப உங்க லக்கேஜ் நீங்க பெங்களூர்ல செக் இன் பண்ணி போனீங்கல்ல, அந்த லக்கேஜ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சென்னையில இறங்கும்போது, நீங்க மட்டும் தான் வேற ஃப்ளைட் சேஞ்ச் பண்ணணும். உங்களோட லக்கேஜ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே இன்னொரு ஃப்ளைட்டுக்கு மாறிடும். நீங்க போற ஃப்ளைட்டுக்கு மாறிடும். ஓகேங்களா? போறீங்க, வெயிட் பண்றீங்க. வெயிட் பண்ணி போர்டிங் கூப்பிட்டோனே, உங்கள மாரியே நெறைய ஃபிரெண்ட்ஸ் அங்க இருப்பாங்கல்ல, அந்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் ஏற போவாங்க. ஏற போகும்போது நீங்களும் போய் ஏறுங்க. ஃப்ளைட் உள்ள ஏறுனீங்கன்னா, அங்க உள்ளபடியே போர்டிங் பாஸ் செக் பண்ணுவாங்க. போர்டிங் பாஸ் செக் பண்ணிட்டு ஓகே அப்டின்னா, உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். நீங்க ஃப்ளைட் ஏறுறீங்க உள்ள. ஃப்ளைட் ஏறி உள்ள போய் உட்கார்றீங்க. உள்ள போய் உட்கார்ந்தோனே, ஃப்ளைட்டோட வந்து டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த ஃப்ளைட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாங்க என்னன்ட்டு. அத சொல்லிட்டு ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்க ஃப்ளைட்ட என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? அங்க போயிட்டு இறங்குறீங்க. ஃப்ளைட் ஏறிட்டீங்க. அங்க போறீங்க. அங்க போய் இறங்குறீங்க. இறங்குனோனே அதே மாரி தான். இறங்கி கேட் விட்டு வெளிய வருவீங்க. வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ப்ளேல உங்களோட ஃப்ளைட் நேம் வரும். நீங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் போயிட்டீங்க அப்டின்னா, உங்க ஃப்ளைட் நேம் வரும். ஃப்ளைட் நேம் வந்து உங்க லக்கேஜ் ஒண்ணொண்ணா கீழ வரும். பயப்படாதீங்க. லக்கேஜ் கொஞ்சம் லேட்டா வரும். ஒண்ணு லேட்டா வரும். பயப்படாம இருந்தீங்கன்னா, உங்க லக்கேஜ் அங்க வந்ததுக்கப்புறம் உங்க லக்கேஜ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க வெளிய வந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டொமஸ்டிக்கா டிராவல் பண்றது ரொம்ப ஈஸி தான். முதல்ல ஒரு 20 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி எல்லாம் ஃப்ளைட்ல போறது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல எல்லாம் ஃப்ளைட்ல போறதெல்லாம் பஸ் மாரி ஆயிடுச்சு. யாரு வேணா ஏறலாம், யாரு வேணா போலாம். அதனால பயப்படாம போங்க. பயப்படாம போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. ஜாலியா போயிட்டு வாங்க. ஓகேயா? இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த மாரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியல, டவுட்டா இருக்கு அப்டின்னா, கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஓகேயா? தேங்க் யூ.